பொடி தோசை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியான பொடி தோசை செய்யலாமா? இது பார்த்திங்கன்னா நேற்று நம்மளோட இட்லி பொடி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதோட ரெசிபி தான் இது. அந்த இட்லி பொடியை தான் இதில் நான் பொடி தோசையில் போட போகிறேன். எப்பவும் போல் மாவு ஊற்றிக்கோங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்துட்டு நம்மளோட சேனலில் ரிலேட்டட் வீடியோவில் இருக்குது, மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் முட்டை போட்டு செய்ய போகிறேன். இது நம்மளோட பொடி. இது வந்து கொஞ்சமாலாம் போடக்கூடாதுங்க, அப்படி நிறைய எடுத்து அப்படி ஃபுல்லாக பரப்பி போடணும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எனக்கு சுடுற தோசை இது, அதனால் நிறையாவே ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். அதில் நான் அந்த நெய்யோட வாசனையும் வேர்க்கடலையும் எள்ளோட வாசனையும் அப்படி கம்மன்னு மூக்கை தொலைக்குதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும் போது. இதுக்கு நல்லா சுருக்குன்னு காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இதுக்கெலாம் சட்னியே தேவைப்படலைங்க. நான் போட்ட சட்னியில் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஏன்னா வெறும் தோசையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.